Hi friends, welcome to Meena's Samayal. This episode is sponsored by VIDIEM. Thank you VIDIEM for supporting Meena's Samayal. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அப்படின்னாலே என்ன ஸ்வீட் செய்கிறது அப்படிங்கிறது பெரிய போராட்டங்க. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் அவங்க வீட்டில் விட நல்லா பண்ணணும், ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் தெரியுங்களா? கோவா கஜ்ஜிக்காயிலு. இது ஒரு ஆந்திரா ஸ்வீட்டுங்க. ஸ்வீட் மட்டும் சாப்பிட்டா இப்படி கூட காரமும் வேணும் இல்லையா? அந்த காரம் தயிர் முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி காட்ட போகிறேன். ரெண்டுமே ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான். இந்த ஸ்வீட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தாங்கும். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் நல்லா தாங்கும். நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது எதிர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு நம்ம வீட்டு ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம் இல்லையா சந்தோஷமா. ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஸ்வீட்டு. அண்ட் ப்ரையராக 1 டே முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிட்டு தீபாவளி அன்னைக்கு அப்புறம் வடை சுடுறது அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட வேலை இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஸ்வீட் அப்படிங்கிறது ஒரு நாள் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்வீட் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த சுவையான தீபாவளி ஸ்பெஷல் கோவா கஜ்ஜிக்காயிலு அண்ட் தயிர் முறுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். கோவா கஜ்ஜிக்காயிலு செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், நெய் 1 டேபிள் ஸ்பூன், குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை, சர்க்கரை 1 கப், எண்ணெய் பொரிப்பதற்கு. ஸ்டஃபிங் செய்ய தேவையான பொருட்கள்: ஸ்வீட்லெஸ் கோவா 1 கப், பொடித்த சர்க்கரை 3/4 கப், பொடியாக நறுக்கிய பாதாம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன். தயிர் முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 2 கப், புளித்த தயிர் 1 கப், வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் விழுது 1 டேபிள் ஸ்பூன், சிட்ரிக் ஆசிட் 1 டீஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு, உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுல், அதாவது மேல் மாவு நம்ம தயார் பண்றோம். இப்போ மைதா மாவை சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் உருக்கின நெய், அடுத்து குக்கிங் சோடா, 1 சிட்டிகை உப்பு. ட்ரை இன்கிரீடியன்ஸும் இதுவும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சிக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, மாட்ரேட்டாக சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி ஸ்வீட் செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கும் போது முதல்ல மாவு பிசைஞ்சிருங்க. ஏன்னா 10லேருந்து 20 நிமிஷம் மாவு ஊறினாதான் ஸ்வீட் நல்லா வரும். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது ஒரு சின்ன கிச்சன் நாப்கின் ஈரம் பண்ணிவிட்டு, அதாவது வெட் கிளாத்தால் நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அடுத்து நம்ம ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். ஒரு மிக்சிங் பவுலில் முதல்ல பால்கோவா சேர்த்துக்கிறேன். இது ஸ்வீட் இல்லாத பால்கோவா. ஸ்வீட் இருக்கிறது தான் கிடச்சிருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னா நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். நான் இப்போ இதோட பொடித்த சர்க்கரையை சேர்க்க போகிறேன். நீங்கள் ஸ்வீட் இருக்கிறது கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பொடித்த சர்க்கரையை சேர்க்காமல் அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ஸ்வீட் இருக்கிற பால்கோவா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், திகட்டிடும். அதனால தான் நான் ஸ்வீட் இல்லாத பால்கோவாவில் தேவையான சர்க்கரை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஏலக்காய் தூள், பொடியாக நறுக்கிய பாதாம் பருப்பு, பொடியாக நறுக்கிய முந்திரி பருப்பு. உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா பிஸ்தா சேர்த்துக்கலாம், உலர்ந்த திராட்சை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக ஃபில்லிங் அப்படிங்கிறது அவங்கவுங்க வீட்டில் பிள்ளைங்களுக்கோ இல்லை மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா கொப்பரையும் சேர்த்துக்கலாம். இல்லை நான் சர்க்கரை போடுறேன் இல்லையா, சர்க்கரை பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக கஸ்டமைஸ் பண்ணியும் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பூர்ணமை சின்ன சின்ன உருண்டைகளாக்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் நம்ம மாவு நல்லா ஊறியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ளையபிளாக இருக்குது. ஸோ இப்போ இது நல்லா இப்படி மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இது பால்ஸாக உருட்டிக்கலாம். ஸோ இந்த சைஸ் உருட்டிக்கலாம். நம்ம எந்த சைஸ் எடுத்துக்கிறோமோ நம்மளுடைய அவுட்புட், அதாவது நம்ம கஜ்ஜிக்காய் அந்த அளவு வரும். ஸோ எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ நான் இந்த சைஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் மோரோவர் நம்ம பூர்ணம் கூட மேட்ச் ஆகணும். ஸோ அவுட்டருக்கு ஏற்ற மாதிரி உள்ள பூர்ணமும் நம்ம கரெக்டாக செஞ்சுக்கணும். எல்லா மாவும் இப்போ பால்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது ரோலிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது அடுத்து ஒவ்வொரு பாலையும் இன்னும் நல்லா ஸ்மூத்தன் பண்ணி நம்ம உருட்டிக்கலாம். டஸ்டிங்காக
மைதா மாவே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அரிசி மாவு இஸ் ஆல்சோ ஓகே. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மாடரேட்டாக இட்டுக்கோங்க. ஸோ 1 ரோட்டி இஸ் டன். ஸோ இதே மாதிரி எல்லா பால்ஸும் நம்ம ரோல் பண்ணிடலாம். நம்ம பூரிஸ் வேண்டிய அளவுக்கு உருட்டியாச்சு. அடுத்தது வந்து நம்ம பால்கோவா மிக்சரும் பால்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இது எப்படி ஷேப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு பால்கோவா பாலை வந்து இப்படி நடுவில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இது வந்து நார்மல் வாட்டர். எட்ஜஸ் வந்து நல்லா சீல் பண்ணுறதுக்கு வேண்டி இப்படி வெட் பண்ணிக்கலாம். இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லபடியாக இப்படி ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு பக்கம் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்லோவாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் சீல் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி எல்லாம் ப்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நவ் இஸ் த மெயின் ஸ்டெப். இந்த கார்னர் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி ட்ரையாங்கிள் ஆட்டம் ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, திரும்பவும் இப்படி இப்படி உள்ளே வரும்போது இன்னொரு ஷார்ப் எட்ஜ் வருது பாருங்கள், திரும்ப அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து உள்ளே வரணும். அண்ட் இது வந்து இதால் லாக் பண்ணணும். அண்ட் கடைசி வந்து இப்படி பின்னாடி டக் பண்ணிடலாம். அண்ட் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து இன்கேஸ் இந்த ஸ்டெப்பு வரலைன்னா அப்சல்யூட்லி நோ பேனிக். நம்ம கொழுக்கட்டை செஞ்சோம் பார்த்தீங்களா, கொழுக்கட்டை அச்சு, அந்த கொழுக்கட்டையில் கூட இதே மாதிரி செய்யலாம். ஆனால் என்ன, நம்மளுக்கு இந்த ஃபோல்டிங் மெத்தட் மட்டும்தான் வராது, ஆனால் ருசி எல்லாமே ஒன்று தாங்க. ஸோ அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். இந்த ஸ்வீட் பிடிச்சிருக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோல்டிங் மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை ஃப்ளாப் ஆச்சுன்னா அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். அந்த கொழுக்கட்டை அச்சில் கூட இதே ஸ்வீட்டை செய்யலாம். இது மோல்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சிடலாம். பை த டைம் அது கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு எண்ணெயும் காஞ்சிரும். மீன் வயல் என்ன பண்ணலாம், எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கும் போதே ஒரு கடாயில் வந்து நம்ம சுகர் சிரப் கூட ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை, நம்ம குலாப் ஜாமுனுக்கு சுகர் சிரப் செய்கிறோம் இல்லையா, 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, அதை விட கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம இறக்கணும். ஸோ சுகரை சேர்த்துக்கலாம். அடுத்து தண்ணியை சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரையட்டும். மீன்வைல் நம்ம இது மோல்ட் பண்ணிடலாம். சுகர் சிரப் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். நல்லா அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்தாச்சு. 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ நான் ஸ்டவ் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். சைமல்டேனியஸ்லி எண்ணெயும் நல்லா காஞ்சாச்சு. ஸோ நம்ம கஜ்ஜிக்காயில வந்து 1 by 1 டீப் ஃப்ரை பண்ணிடலாம். கடாய் கொள்ளுற அளவுக்கு போடலாம், ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம். நம்ம அந்த சோடா உப்பு சேர்த்தது வந்து நல்லா புசு புசுன்ட்டு பொங்கி வருது பாருங்க. ஸோ கேர்ஃபுல்லாக 2 பக்கமும் திருப்பி ஈவனாக குக் பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு பாருங்க. இதுக்கு மேலே இருக்க வேண்டாம். சுகர் சிரப் வார்மாக இருக்கும் போதே ஜென்டலாக வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சூடாக இருக்கும் போதே சுகர் சிரப்பும் வார்மாக இருக்கும் போதே வந்து நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் நல்லபடியாக அது உள்வாங்கும். ஸோ ஒரு 10 minutes இது ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம பூர்ணம் வச்சதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஈர கையால் வந்து நான் ஸ்மியர் பண்ணேன் இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஏன்னா மைதா மாவு அப்படிங்கிறதுனால பொரியும் போது வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு டென்ஷனுமே இல்லைங்க. அடுத்த பேட்ச் வந்து நீங்கள் நல்லபடியாக சீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே அர்த்தம் தான். இது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பெஸ்ட் சொல்யூஷன் வந்து கொழுக்கட்டை அச்சு. கொழுக்கட்டை அச்சில் கூட வந்து வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரெஸ் பண்ணி பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா சுகர் சிரப் வந்து வார்மாக இருக்கும் போது தான் நல்லா அந்த சுகர் சிரப்பை வந்து அது உரியும். அப்போ தான் வந்து டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக சாஃப்டாக இருக்கும், உள்ளே வந்து பூர்ணமும் ஜூஸியாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் 10 minutes நம்ம கோவா கஜ்ஜிக்காயிலும் வந்து நல்லா ஊறியாச்சு. ரொம்பவும் ஊறக்கூடாது. 10 minutes அப்படிங்கிறது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. கிறிஸ்பாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் சாஃப்டாகவும் இருக்கணும்.
ஸோ தயிர் முறுக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா. இந்த தயிர் அப்படிங்கிறது வந்து சீசனை வந்து பொறுத்து இருக்குங்க. நம்ம நல்ல மழை காலத்தில் வின்டர்ஸில் செய்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு 2 இல்லை 3 நாள் வந்து வெளியில் வச்சுருங்க. வெளியில் வச்சாதான் நல்லா புளிக்கும். அதே சம்மர்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு நாளே போதுமானது. எந்த அளவுக்கு புளிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த முறுக்கு வந்து ருசியாக இருக்கும். இன்கேஸ் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா இருக்கவே இருக்குது சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் அப்படின்ட்டு இன்க்ரீடியன்ஸில் பார்த்துருப்பீங்க. கிறிஸ்டல்ஸ் ஆட்டம் இருக்கும். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி வச்சிடலாம். இல்லைன்னா வந்து மிக்சியில் வந்து பொடிச்சும் வச்சுக்கலாம். இப்போ நான் இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். இது பாட்டில் கரையட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வந்து இந்த பச்சை மிளகா வந்து நம்ம விழுதாக்கிக்கணும். இருக்கிறதுல குட்டியஸ்ட் ஜார் எடுத்துக்கலாம். ஏன்னா 4 பச்சை மிளகா தான். விடியமுடைய குட்டி ஜாரில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அரைப்பட்டுரும். இப்போ இது ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். ஸோ விதையும் சேர்ந்து அரைப்படணும் அப்படிங்கும்போது கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைப்பட்டாச்சு பாருங்கள். விதையும் அரைப்படணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமுங்க. ஏன்னா மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா அந்த முறுக்கு மோல்டில் நம்ம போட்டு அது முறுக்கு பிழிவோம் இல்லையா, அந்த முறுக்கு அந்த ஹோல்ஸ்லேருந்து வரணும் அப்படிங்கும்போது விதை அரைப்படலைன்னா பிளாக் ஆகும். அதனால விதையும் அரைப்பட்டிருக்கு பாருங்கள் நம்ம விடியம் மிக்சியில். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் நல்ல சாஃப்டான பட்டர், இது குக்கிங் பட்டர், அதாவது உப்பு இல்லாத வெண்ணெய். இந்த வெண்ணெயை வந்து நல்லா நம்ம இப்படி கையால் ஸ்மூத் பண்ணிக்கணும். இது ஸ்மூத் பண்ணிக்கிற காரணம் வந்து நல்லா அந்த ஃப்ராத் வந்து டெவலப் ஆகும். ஏர் வந்து இன்கார்பரேட் ஆகும்போது முறுக்கு வந்து நல்ல ஸ்மூத்தாக நல்லா வரும். அடுத்து இந்த க்ரீன் சில்லி பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு காரமெல்லாம் நாட் அ ப்ராப்ளம். நம்ம லாஸ்ட்டில் பத்தாத அளவுக்கு இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ க்ரீன் சில்லி பேஸ்ட், பட்டர், அதுக்கப்புறமா உப்பு, இந்த 3மே வந்து நல்லா இப்படி ஸ்டர் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகா விழுது சேர்த்து செய்கிறதுனால முறுக்கு வந்து ஓரளவுக்கு வெள்ளை வெள்ளைன்ட்டு தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா க்ரீன் சில்லி பேஸ்ட் பதிலாக நீங்கள் சிகப்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து புளிச்ச தயிர். இப்போ கர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லம்ஸ் எல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து சிட்ரிக் ஆசிடை சேர்த்துக்கலாம். சிட்ரிக் ஆசிட் வந்து நல்லா இப்போ கரைஞ்சாச்சு. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக பச்சரிசி மாவு 2 கப் அப்படின்ட்டு நான் சொன்னது வந்து அப்ராக்சிமேட் மெஷர் தாங்க. அதாவது கர்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற காரம், அதுக்கேற்ற உப்பு, அதுக்கேற்ற புளிப்பு அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிட்டு கரெக்டாக அந்த ஸ்குவீசிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்குவீசிங் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் எந்த அளவுக்கு மாவு கொள்ளுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டே வாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் ஹையர் சைடில் இருந்தால் தான் எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது ஓரளவுக்கு நார்மல் ஆகும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு ஒரு சின்ன பால் எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். எல்லாம் ஆஹா நல்லா தூக்கலாக இருக்கே அப்படின்னு சொன்னால் தான் பொரிஞ்சு வரும்போது கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நல்ல ஸ்குவீசிங்கான கன்சிஸ்டன்சி பாருங்கள். ரொம்ப அந்த சப்பாத்தி மாவு அளவுக்கு டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாட்டமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சால்ட்டு, சில்லி பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா உப்பு, புளிப்பு எல்லாமே நம்ம செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பால் எடுத்துட்டு பர்ஃபெக்ட். ஏன்னா உப்பு, காரம், புளிப்பு வந்து ஜோராக இருக்குது, அப்படி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ தான் எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். இந்த முறுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. புளிப்பு டேஸ்ட் பிடிச்சவங்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு உண்டான ஆயில் வந்து ஆல்ரெடி நான் கடாயில் ஊற்றி வச்சுருக்கேன். அது வந்து இப்போ ஹீட் பண்ணிடலாம். இதுதான் முறுக்கு பிழிகிற அச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மோல்டு வந்து கரெக்டாக இருக்கும். வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம்.
உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க. இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது வந்து பாருங்கள் ஃப்ளார் நாசில் மாதிரி இருக்குது, இது ஸ்டார் நாசில், இது வந்து ஓம்புடி நாசில், இது வந்து மினி ஓம்புடி நாசில், இது கொஞ்சம் மீடியம் சைஸ் முறுக்கு, இது ரிப்பன் பக்கோடா முறுக்கு. ஸோ அந்த மாதிரி அண்ட் இது வந்து அந்த பெரிய ஸ்டார் நாசில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது. ஸோ உங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்க எது விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த ஷேப் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஷேப் டஸ் நாட் மேட்டர், டேஸ்ட் தான் மேட்டர்ஸுங்க. ஸோ வந்து இப்போது இந்த நாசில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் ஒரு நெய்யோ எண்ணெயோ ஏதோ ஒரு கிரீஸ் வந்து நம்ம இந்த மோல்டுக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம், ஜஸ்ட் ஒட்டாமல் வரதுக்காக. ஃபஸ்ட்டு பேட்சுக்கு நீங்கள் செஞ்சால் கூட போதும். இப்போ இது கிரீஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது இந்த பேட்சுக்கு உண்டான மாவு கொஞ்சம் லென்த்தியாக இப்படி ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் கொள்ளும். அதே மாதிரி இதுக்கும் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ இப்போ முறுக்கு பிழிஞ்சிடலாம். ஸோ ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கிறிஸ்பாக டோஸ்ட் பண்ணியாச்சு, அந்த சலசலப்பு சத்தமும் அடங்கியாச்சு. வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ our Kova Kajjikai and Thair Muruku is ready. தீபாவளி ஸ்பெஷல் கோவா கஜ்ஜிகாயிலு அண்ட் தயிர் முறுக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த 2 ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் மீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெசிபி ஒருவேளை நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து #cook_with_meena அப்படின்ட்டு எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாத்துலேயும் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா அடுத்த எபிசோட் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு வரும். விடியம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சமைக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். இதே கம்ஃபர்ட்டை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல விடியம் பத்தின லிங்க்ஸை கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. Wishing you all once again a very happy Diwali. So மீனா சமையலை பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye bye.